ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மூனாய் கண்பாலா. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, சார் என்னால் எடுத்த காரியத்தை சரியா நடத்த முடியல. இன்னைக்கு நாள் எனக்கு அதிகமாக சுபமான நாளே இல்லை. இன்னைக்கு நிறைய தேவையில்லாத பேச்செல்லாம் வாங்கிட்டேன். இன்னைக்கு போன காரியம் நடக்கல. இன்னைக்கு ஒருத்தர் என்னை ஒரு மோசமா ஒரு மாதிரி பேசிட்டாரு. எல்லாரும் முன்னாடியும் கொஞ்சம் அவமானப்படுத்திட்டாரு. இன்னைக்கு நான் ஒரு வாக்கு ஒன்று கொடுத்துருந்தேன், அதனால அந்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியல. இது மாதிரி நிறைய லிஸ்ட் கோரிக்கையா வச்சுட்டே இருந்தாங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிமுறை இருக்கான்னு கேட்டாங்க. நான் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் எனக்கு ஒருத்தர் சொன்னதை நானும் இப்போ அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறேங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 5:30 மணிக்கு முன்னாடி எழுந்து முகத்தை வாஷ் பண்ணி ஒரு சின்ன ஒரு குளியல் மட்டும் போட்டுக்கோங்க. நீங்க சோப் போடணுமா அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஒரு நல்ல ஒன்று குளியல் போட்டுட்டு மறுபடியும் உங்களோட ரொட்டீன் நீங்க மறுபடியும் தூங்கினா கூட பரவாயில்ல. ஆனா அதிகபட்சமா தூக்கம் வராது. நீங்க ஆஸ் இட் இஸ் உங்க வேலையை கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுவீங்க. இது தொடர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அன்றைய நாள் சில சேஞ்சஸ் நடக்கும். நீங்க உங்க விஷயத்துல ரொம்ப அலர்ட்டா இருப்பீங்க. யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சுப்பீங்க. எங்க எப்போ போய் உங்களுக்கே உள்ளுக்குள்ள தோணும், இன்னைக்கு நம்ம இவரை போய் பார்த்தா நல்லா இருக்கும், இன்னைக்கு அவரை போய் பார்த்தா குறைஞ்சபட்சம் ஏதாச்சும் ஒரு வருமானம். நீங்க அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 5:30 மணிக்கு முன்னாடி நீங்க எழுந்து குளிச்சீங்கன்னா குறைஞ்சது அது ஒரு 150 ரூபாவாச்சு அந்த தானா உங்ககிட்ட வந்து சேரும். அது நைட்டு 10 மணி ஆனாலும் அந்த ஒரு வருமானம் வரும். அதனால சார் நீங்க எனக்கு வருமானம் வரல, அதனால எனக்கு மறுபடியும் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. இது தொடர் முயற்சியில கண்டிப்பா நடக்கும். நான் பேராசைப்பட்டு இன்னைக்கு 5:30 மணிக்கு எழுந்துட்டேன், நீங்க வீடு கிடைக்குமெல்லாம் அது மாதிரிலாம் இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் அதிகப்படுத்தும். அதே மாதிரி யாருக்கு இனி யாரை பார்த்து பேச போறோம், அவங்ககிட்ட நம்ம சொல்லணும். இன்னைக்கு நான் லக்ஷ்மி மேடம் பார்க்க போறேன். நீங்க அவங்ககிட்ட போயிட்டு, மேடம் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நீங்க கண்டிப்பா அந்த ப்ரோக்ராமுக்கு வரணும்னு அவங்களை இன்வைட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க எந்த ப்ரோக்ராமுக்கு போறீங்களோ அது நீங்க உங்ககிட்டயே ஒரு வாட்டி சொல்லிட்டு நீங்க அங்க போங்க. அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் இப்ப நான் பஸ் ஏற போறேன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வடப்பள்ளியில இருந்து இன்னைக்கு நான் தாம்பரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறது மட்டும்தான் உங்க வேலை. கிளம்பும் போதே வடப்பள்ளி போனா எப்படி போறேன்னு தெரியல, வடப்பள்ளி போனா பஸ் வருமா தெரியல, கூட்டம் இருக்குமான்னு தெரியல, நீங்களே எது சொல்றீங்களோ அது அதிகமா நடந்துகிட்டே இருக்கும். அதனால உங்களோட விஷயம் கமெண்ட் மட்டும்தான். அந்த கமெண்ட் நீங்க சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் சக்சஸ் நடக்கும். கோயிலுக்கு போகணுமா, இன்னைக்கு நல்லபடியா போயிட்டு முருகரை போய் பார்த்துட்டு வரணும்ப்பா, இன்னைக்கு நல்லபடியா போயிட்டு பெருமாளை போய் பார்த்துட்டு வரணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் உங்க வேலையை தவிர, கூட்டமா இருக்கும் வாங்க சீக்கிரம் போகலாம்னா கண்டிப்பா கூட்டமா இருக்கும். இதே விஷயம் தான், நீங்க என்ன சொல்றீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இது ஒரு தொடர் முயற்சியா நீங்க பாருங்க. எந்த ஒரு வேலையுமே நீங்க சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னாலும் சரி, அந்த வேலையை நீங்க கமெண்ட் பண்ணிட்டு நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு, ஆனா அது அந்த கமெண்ட் உங்களுக்குள்ளதான் இருக்கணுமே தவிர நம்ம யாரை பார்க்கும்போது அவங்ககிட்ட நீங்க கமெண்ட் பண்ணக்கூடாது. அந்த கமெண்ட் பண்ற காலம் கொஞ்சம் சீக்கிரத்துல உங்களுக்கு வரும். இந்த விஷயத்தை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது நடந்தா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனை காண்பாளா.